வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 3 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் அதாவது லாஸ்ட் அதாவது நேத்து நம்ம நடத்துனதுல கலவைகளை பிரித்தல், செப்பரேஷன் டெக்னிக்ஸ், அந்த மிக்சர்ஸ் நம்ம செப்பரேஷன் டெக்னிக்ஸ் அத பார்த்தோம். அப்படிதானே? அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம அதுலருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே? ரைட். அண்ட் லாஸ்ட் 10 நிமிஷம் எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு. அதுக்கு ரெடி ஆயிட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேவா? ரைட். ஸோ பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ஊர்ல ஒரு மணி அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். ம். மணி. அந்த பையன் இளைஞன் தான். ஒரு யங் மேன் தான். அவனுக்கு ஒரு நல்ல சிற்பியா ஆகணும் அப்படின்னு கனவு கண்டான். சிற்பி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அ ஒரு சாதாரண கல்ல கூட அழகு உணர்ச்சியா மாத்துவாங்க. அப்படிதானே? அவன் அது எல்லாராலயும் பண்ண முடியாது. அந்த டேலண்ட் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அவங்க தான் அத பண்ண முடியும். அவனுடைய குடும்பம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, "இல்லப்பா நீலாம் அது பண்ணக்கூடாது." ஏன்னா, அப்பா ஏற்கனவே ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி, கஷ்டப்பட்ட ஆளு. அப்ப அவரு சொல்றாரு, "இல்ல நீ ஒரு ஒரு நல்ல சம்பாத்தியம் பண்ணுற வேலைக்காவது போணும். ஒரு பட்டணத்துக்கு போ, சிட்டி சைடு போ." அப்படின்னு சொல்றாரு. ஊர் மக்களும் கேலி பண்றாங்க. "அதெல்லாம் எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேல? ஏதாவது வேல பார்த்தோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்க வேண்டியது தானே." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அவன் மனம் மனம் தளரவே இல்ல. ஒரு நாளு இந்த மாரி யோசிச்சுட்டுருக்கும்போது, அந்த ஊரு வெளியில இருக்கக்கூடிய அந்த காடுல அலையும்போது, ஒரு பெரிய கல்ல பார்க்குறான். கல்ல பார்த்தோனே, "இந்த கல்ல நம்ம செதுக்குனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஹெல்ப் கேட்கறான். "வாங்கடா அந்த கல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்றான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ணல. எல்லாரும் நக்கல் தானே அடிப்பாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க, "இந்த கல்லெல்லாம் உன்னால செதுக்க முடியாது. எதுக்கு போட்டு டைம் வேஸ்ட் பண்ற?" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவன் யோசிச்சான், "சரி இது வேலைக்கு ஆவாது. அப்ப நம்மளே களத்துல இறங்கிறோம். யாரோடைய உதவியும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில எந்திரிச்சு, அங்கேருந்து அந்த பக்கத்துல இருக்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டு, அந்த உ உளி, கத்தி, சுத்தி தேவையான அந்த டூல்ஸ்லாம் எடுத்துட்டு போயிருவான். எடுத்துட்டு போயிட்டு டெய்லி காலையில உட்காருவான். உட்கார்ந்து அவனால முடியிற டைம் வரைக்கும் பண்ணுவான். அப்புறம் ஊருக்குள்ள சாப்பிடுவான். திருப்பி போவான். இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருந்தாங்க. மொத நாள் பண்ணி பண்ணி பார்த்தா, அவனுக்கு எந்த மாற்றமும் வரல. 2ஆம் நாள், 3ஆம் நாள் இதே போது. திடீர்னு ஃபிரெண்ட்ஸ்லாம் "அவன் இப்படிதான் என்னதான்டா பண்ணியிருக்கான்னு" சொல்லிட்டு பார்க்க வராங்க. அப்பவும் பார்த்தாங்க, அதுல ஒண்ணும் ஒரு சிற்பம் மாரிலாம் இல்ல. அவன் கிண்டல் அடிக்காங்க. "என்னடா சிற்பம் மாரியே இல்ல. இதுக்கு தான் நீ காலையில எந்திரிச்சு போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்றாங்க. மணி ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கல. "இன்னைக்கு வேண்டாம்ப்பா. இன்னைக்கு போதும்." அப்படின்னு எதுவுமே பண்ணல. வேற டைமும் வேஸ்ட் பண்ணல. ஒரு 1 மாசம் ஆகுது. அந்த கல் அப்படியே கொஞ்சம் அந்த வடிவம் வருது. ஒரு முகம் வருது. கை, கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகுது. ஒரு 3 மாதம் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு சிற்பத்த அவன் வடிக்கிறான். ம். ஒரு அழகான மிக அழகாக இருக்கு. அந்த சிற்பத்த வடிக்கிறான். அன்னைக்கு நண்பர்கள் போய் பார்க்குறாங்க. வியந்து போறாங்க. ஊர் மக்கள்ட்ட சொல்றாங்க. ஊர் மக்கள் பார்க்குறாங்க. சூப்பரா இருக்கு. அந்த கல்ல அழகா அவன் செதுக்கியிருக்கான். அப்போ "எப்படி இது உன்னையால முடிஞ்சது?" அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. அப்போ அவன் சொல்றான், "நான் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஸ்டெப் தான் பண்ணேன். ஒரே நாள்ல எனக்கு வந்துரல. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஸ்டெப் பண்ணேன். நம்பிக்கையா பண்ணேன். நீங்க எல்லாரும் என்னையால முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா நான் அத பத்தி கவலைப்படல. என்னையால முடியுமா? முடியாதாங்கிறது தான் எனக்கு முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன ஸ்டெப் பண்ணேன். நம்பிக்கைய வச்சு பண்ணேன். அந்த கல்லு எவ்வளோ பெருசு, எவ்வளோ கடினமானதுங்க எனக்கு முக்கியம் இல்ல. நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சேன். அதனால நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த ஸ்டோரிலருந்து? வாழ்க்கையில நீங்களும் எந்த விஷயத்தனாலும் சாதிக்கலாம். அந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. மத்தவங்களுக்கு புடிச்சிருக்கு, அப்பா, அம்மாவுக்கு புடிச்சிருக்கு, நண்பர்கள் சொல்றாங்க. அது வேலைக்கு ஆகாது. கொஞ்ச நாள்ல அத நீங்க விட்டுருவீங்க. உங்களுக்கு மனசார பிடிக்கணும். அது வேற வேற ஃபீல்டு இருக்கும். பணம் வராத ஃபீல்டா கூட இருக்கலாம். உங்களுக்கு ஆர்வமா இருக்கும். சரிங்களா? அதுல ஜெயிப்பீங்க. அப்படித்தானே? அந்த முயற்சி, நம்பிக்கை, அ ஆர்வம், கடின உழைப்பு, ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாம, போதும்பா ஒரு நாள் வேலை பார்த்தாச்சு, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு இல்லாம, நீங்க வேலை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ஃபீல்ட்ல உங்களால கண்டிப்பா வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோடைய நோக்கம், கருத்து. ஓகே. இப்ப இந்த நம்ம டாபிக்ல போலாம் மிக்சர்ஸ்ல. ஸோ, இப்ப கலவைகள பிரித்தல். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மிக்சர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது மிக்சர்ஸ் ஏன்னா கலவைகள்னா மிக்சர்ஸ்ன்னு தெரியும். மிக்சர்ஸ்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். கலவைகள்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் ஆர்வமா வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க பாப்போம்.
கலவைகள்லாம் என்ன சார் சொல்லிக் கொடுத்தாரு லாஸ்ட் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு? ஆ கலவைகள்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் ஒண்ணா கலக்கிறது. கரெக்ட். 2 ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ். அப்படிதானப்பா சொல்லியிருந்தோம்? சப்ஸ்டன்சஸ் வந்து கலக்கிறது தான் மிக்ஸ் ஆவறது தான் மிக்சர்ஸ். அதுக்கு தான் நம்ம வீட்ல சாப்பிடக்கூடிய அந்த உணவு பண்டம். அது மிக்சர்ன்னு சொல்றோம். ஆக்சுவலா அது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. அப்படிதான் நம்ம மிக்ஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா, அதுல எல்லாமே கலந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி செஞ்சு காமிச்சேன். ஆ நம்ம வந்து சாண்ட் பிளஸ் வாட்டர்ல போட்டு காமிச்சேன். ஞாபகம் இருக்கா? அதே மாரி அதெல்லாம் ஒரு கலவை தான். சால்ட் பிளஸ் வாட்டர் போட்டு காமிச்சேன். தண்ணீல உப்ப கலந்தேன், மண்ண கலந்தேன். அது ஒரு கலவை தான். ஆனா, அதுக்கப்புறம் வகை வேற. பட் அது ஒரு கலவை தான். ரைட்டா? கெமிக்கலா அது பாண்ட் ஆகல. அதாவது வேதியியலா அது இணையல. பட் பிசிக்கலா மிக்ஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, குட். இதுல 2 டைப் பார்த்தோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமோஜினியஸ் மிக்சர். இன்னொன்னு வந்து ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸ் அப்படின்னா என்ன? ஒருபடித்தான கலவை. அப்படி ரைட்டா? மிக்சர்ஸ்ல மிக்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒண்ணு நாம இங்கிலீஷ்ல எழுதினாலும் தமிழ்ல அத சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸ், ஹெட்டரோஜினியஸ் மிக்சர்ஸ். இந்த மாரி 2 வகைகள பார்த்தோம். ஹோமோஜினியஸ்னா ஒருபடித்தான, ஒரே மாரி ஆட்கள். அதாவது ஒரே மாரி ஆட்கள்னா மீன்ஸ் ஒரே மாரி ஆட்கள் மாரி தோணக்கூடியது. ஒரே மாரி ஆட்கள் கலக்கிறது இல்ல. அதாவது நம்ம காமிச்சோம். சால்ட்டையும், தண்ணியும் கலந்த பிறகு உங்களால பிரிச்சு எடுக்க முடியாது. இது வாட்டரு, இதுலாம் சால்ட் இருக்குன்னு. அது கலந்து மொத்தமா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிருந்துச்சு. அப்படிதானே? ஸோ, சால்ட் வாட்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உப்ப தனியா பார்க்க முடியாது. எல்லாமே ஒரே மாரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் இதிலேயே எழுதட்டா? சும்மா சால்ட் வாட்டர். இது ஒருபடித்தான கலவை. பலபடித்தான கலவை தான் ஹெட்ரோஜீனியஸ். அப்படிதானே? அதுல பார்த்தீங்கன்னா, அந்த காம்பனன்ட்ஸ்லாம் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகாது. ஸோ, அதுக்கு நான் என்ன காமிச்சேன்? சாண்ட் வாட்டர் கூட கலந்து காமிச்சேன். ஞாபகம் இருக்கா? நேத்து. சாண்ட் பிளஸ் வாட்டர். சாண்ட நீங்க போட்டீங்கன்னா, உடனே அது கீழ போய் உட்கார்ந்துருவாப்ல. வாட்டர் கூடலாம் கனெக்ட் ஆக மாட்டாப்ல. அப்படிதானே? வாட்டர் மேல தான் இருக்கும். ஸோ, நீங்க உங்களால பார்க்க முடியும். யூ கேன் சீ த டிஃபரண்ட் காம்போனன்ட்ஸ். கரெக்ட்டா? இது ஹெட்ரோஜீனியஸ். இதுவரைக்கும் நமக்கு கிளியரா? ஓகே தான். இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லையே? ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இந்த கலவைகள் வந்தாச்சு. நம்ம வீட்ல இருக்குது. ரைட்டா? நம்ம வீட்லயே கலவையான பொருட்கள்லாம் இருக்குது. அத பிரிக்கணுமே. ஓகே கலவையா வந்தாச்சு நம்ம சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய உணவு ரைஸ்ல கல்லு ஒரு கல்லு வந்தா ஓகே ரைட். அப்பா அப்படியே தூர தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓ 10 கல்லு, 20 கல்லு இருந்தா, அப்போ வயக்காட்டுலேருந்து டைரக்ட்டா வந்ததுன்னா, நமக்கு கல் அவ்வளோனா இருக்கும். அப்படிதானே? பட் நம்மளுக்கு இடையில நெறைய ப்ராசஸ் இருக்கு. நெறைய இப்போலாம் வந்து மிஷின்ஸ்லாம் வந்துருது. அப்படிதானே? அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, அரிசியெல்லாம் புடைப்பாங்க. அந்த வாரத்த வந்து புடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சொலவு போட்டு முறவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டு புடைப்பாங்க. ஆச்சிமாரு, அம்மாமார்லாம் பண்றத நீங்க கிராமம் சைடு பார்த்துருப்பீங்க. ரைட்டா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி புடைக்கும்போது அரிசி ஒரு பக்கமாவும், அது சின்ன சின்ன கல்லு கொஞ்சம் தள்ளியும் போவும். உடனே அந்த கல்லத்த எடுத்து துரத்தி போட்டு நம்ம சமைக்கணும். ஏதாவது 1, 2 மிஸ் ஆகலாம். பட் 99% ரிமூவ் பண்ணிருவாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு கலவைகள பிரிச்சு எடுக்கிற ஒரு மெத்தட் தான். ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு சொன்னேன். அப்படிதானே? ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? அதாவது நம்ம கையால் தேர்ந்தெடுத்து பண்றது. ஈஸியா உங்களுக்கு தெரியக்கூடிய கண்ணால பார்த்து, ஓகே இது வேண்டாம்ப்பா, இது வேண்டாம்ப்பா அப்படின்னு கண்ணால பார்த்து நம்ம பண்றோம்ல. உதாரணத்துக்கு நீங்க கடைக்கு போயிருப்பீங்க. உங்க அம்மா கூட, இல்ல அப்பா கூட போயிருப்பீங்க. காய்கறி கடைக்கு சொல்றேன். காய்கறி கடையில எல்லா பொருளையும் அப்படி அப்பா, அம்மா அப்படி கையால எடுத்து போட மாட்டாங்க. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. அப்படி கண்ண மூடிட்டு எடுத்துலாம் போட மாட்டாங்க. இப்படி பார்ப்பாங்க. இப்படி உருட்டி உருட்டி பார்ப்பாங்க. ஓகே. அழுகலா இருக்கு. கொஞ்சம் ஓட்டையா இருக்கு. இதா இருக்கு. பிஞ்சு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தூர தூக்கி போடுவாங்களா? அப்ப எப்படி முடியுது? அது தட் இஸ் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். கையால் தேர்ந்தெடுத்து ஏன்னா பெருசா இருக்கு. பார்க்க முடியுது. இது ஒரு பேசிக்கான மெத்தட். ரொம்ப ரொம்ப இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய, இன்னும் கொஞ்சம் ஒரு வேற மாரி இருக்கக்கூடிய மெத்தடுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதுல வந்து உங்களால பார்க்க முடிய, ஒரு இதுல கொஞ்சம் இதெல்லாம் எடுக்கலாம். இப்ப நம்ம ரைஸ்ல வந்து ஸ்டோன கூட அந்த மாரி டக்கு டக்குன்னு ஒரு கருப்பு கலர் கல்லு கிடக்குனா, டக்கு டக்குன்னு எடுத்து தூக்கி போடுறது இருக்கும். இதெல்லாம் லார்ஜ் எனாஃப் இம்பியூரிட்டிக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். ஓகே. அடுத்து நம்ம இப்போ வேற என்னலாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல? ஃபில்ட்ரேஷன் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. ஹேண்ட் பிக்கிங் பார்த்தோம், ஃபில்ட்ரேஷன் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். அப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வினோயிங் பார்க்க போறோம். சரியா? வினோயிங். தமிழ்ல பார்த்தீங்கன்னா, தூற்றுதல். இதுக்கு வந்து தூற்றுதல்.
வின்னோயிங். இந்த மெத்தடு எங்க யூஸ் பண்றாங்க? எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, திஸ் டெக்னிக்ஸ் யூசஸ் த விண்ட் ஆர் ஏர். காற்று, சரியா? அத யூஸ் பண்றாங்க. அத யூஸ் பண்ணி இந்த டெக்னிக்க யூஸ் பண்றாங்க. காத்துனால எப்படி சார் அப்படின்னா, செப்பரேட் லைட்டர் காம்போனன்ட்ஸ் ஃப்ரம் த ஹெவியர் ஒன். ரொம்ப லைட்டரா இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ ஹெவியர் ஒன்லேருந்து பிரிக்கிறதுக்காண்டி. சரியா? ஒரு ஹெவியர்னா கொஞ்சம் தடிமனான இருக்கும்ல, அதிலிருந்து கொஞ்சம் லைட்டரா இருக்கக்கூடிய, தடிமன் குறைந்த, அ லேசா வெயிட்டா இருக்கக்கூடிய காம்பவுண்ட பிரிக்கிறதுக்கு. இது எங்க சார் பார்க்கலாம்னா, ஹஸ்க்ஸ் ஃப்ரம் கிரெயின்ஸ். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். நீங்க விவசாயிகள்லாம் அந்த அந்த வயக்காட்டுலருந்து எடுக்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ள போட்டு அப்படியே தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இப்படியே ஒரு அலசுவாங்க. மேபி நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு ஹைட்லேருந்து பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த காத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த விண்ட் வந்து என்ன பண்ணும்னா, அந்த ப்ளோ பண்ணும். லைட்டர் ஹஸ்க் அந்த தவிடு இந்த இதெல்லாம் வந்து தேவையில்லாததெல்லாம் தள்ளிரும். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, ஹெவியரா இருக்கக்கூடியது இதுல என்ன இருக்கு? ஹெவியரா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, கிரெயின்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? அந்த கிரெயின்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து வரும். சரியா? அப்போ அந்த உமி அப்படிங்கிறது தான் ஹஸ்க். கிரெயின்ஸ் அப்படிங்கிறது தான் தானியங்கள். நம்ம சொல்லக்கூடிய இந்த தானியங்கள். நெல்லு ஏதோ ஒண்ணு. ஓகே. அப்போ அந்த உமிலாம் பேரும். கிரெயின்ஸ் மட்டும் இருக்கு. ஏன்னா கிரெயின்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கக்கூடியது. அதனால நம்ம இங்க போட்டிருக்கோம் ஹெவியா இருக்கக்கூடியது. கொஞ்சம் அ தடிமனா இருக்கக்கூடியது. உங்களுக்கு புரியிறதுனால இந்த வார்த்தை சொன்னேன். அந்த ஹஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உமி பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வெயிட் இருக்கும். காத்துல தான் இருக்கும். அதனால காத்துல அதெல்லாம் போயிரும். ஹெவியர் ஒயின்ஸ் அப்படியே கீழ விழுந்து விழும். ஏன்னா, அவங்க சொலவ வச்சு இப்படி பண்ணுவாங்க. அந்த காத்துல அதெல்லாம் பறந்து போயிரும். மத்ததெல்லாம் கீழ வந்து விழும். இதெல்லாம் வினோயிங் மெத்தட்ல சொல்லலாம். இப்படிதான் கிரெயின்ஸ வந்து அவங்க சுத்தம் செய்வாங்க. ஓகேவா? அந்த உண்மையோட எடுத்து நமக்கு பண்ண மாட்டாங்க. இது வினோயிங் மெத்தட். தூற்றுதல் மெத்தட். அடுத்து த்ரெஷிங் பார்ப்போம். த்ரெஷிங். த்ரெஷிங்ன்னா கதிரடித்தல் அப்படின்னு பார்த்தோம். கதிரை அடித்தல். கதிர்னா நெற்கதிர் அதுதான். சரியா? இந்த மெத்தட். த்ரெஷிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட். இதுல என்னன்னா, கிரெயின்ஸ வந்து ஸ்டாக்ஸ்ல இருந்து எடுக்கிறது. நமக்கு வந்து கிரெயின்ஸ ஸ்டாக்ஸ்ல இருந்து எடுக்கிறது. இந்த மெத்தட். அதாவது அ இப்போ நீங்க எங்க பார்க்கலாம்னா, கிராமத்து சைடுல பார்க்கலாம். அ நெறைய ஒரு ஒரு பண்டில் மாரி கட்டி வச்சு, தரையில அடிப்பாங்க. அப்படிதானே? அ அந்த தரையில அடிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கிரெயின்ஸ் இருக்கக்கூடிய அந்த தண்டு மாரி இருக்கக்கூடிய, அந்த ஸ்டாக்ன்னா அது தண்டு மாரி இருக்கு. சின்ன லேசா இருக்கும். அதெல்லாம் உடைஞ்சிரும். இந்த தானியம் மட்டும் தனியா வந்து விழும். அதுக்கப்புறம் அத எடுத்து தூர போட்டுருவாங்க. அப்படியா? ரைட்டா பார்த்துருப்பீங்க. ஸோ, அத நீங்க வந்து கிராமத்து சைடுல நீங்க அந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே. நெல் நெல் அடிக்கிற இடத்துலலாம் நீங்க பார்க்கலாம். நீங்க என்னைக்காவது டைம் கிடைச்சா போய் பாருங்க. ஓகே. ஸோ, என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸ் இருக்கும். அதுக்கு மேல தான் நெல் இருக்கும். இந்த ஃபார்மர்ஸ்லாம் விவசாயிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் மேல இல்லன்னா மிஷின் அத கூட யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் சர்ஃபேஸ் மேல அது ஹார்ட் சர்ஃபேஸ்ல ஒரு காலத்துல யூஸ் பண்ணாங்க. இப்ப எல்லாம் மிஷின் வந்துட்டு. இப்பலாம் எல்லாத்துக்குமே மிஷின் வந்துட்டுல. அந்த ஹார்ட் சர்ஃபேஸ் மேல அடிக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கிரெயின்ஸ் வந்து அந்த ஸ்டாக்லேருந்து வெளில வந்துரும். அப்ப ஸ்டாக்க மட்டும் தனியா எடுத்து தூர போட்டு மத்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் த்ரெஷிங் மெத்தட். கதிர் எடுத்தல் மெத்தட். சரியா? ரைட். அடுத்த மெத்தட் பார்க்கமா? அடுத்து சர்னிங் மெத்தட். சர்னிங் அப்டின்னா கடைதல். உங்க வீட்ல மோர் கடைவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஏன் கடைதாங்க? எதுக்குன்னா, லைட்டரான சப்ஸ்டன்ஸ ஹெவியர் லிக்விட் வந்து நீக்கிறதுக்கு. லைட்டர் சப்ஸ்டன்ஸ ஹெவியரான இருக்கக்கூடிய ஹெவியர் லிக்விட்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்கு பண்ணக்கூடிய மெத்தட் தான் சர்னிங் மெத்தட். சில இடத்துல மத்துதல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? ரைட். அந்த ஒரு சின்ன ஒரு அ மரக்கட்டையில இது இருக்கும். அத வச்சு அப்படியே 2 கையால டக்கு டக்குன்னு அப்படியே ரொம்ப ஸ்பீடா பண்ணுவாங்க. பட்டர் மில்க் தயாரிக்கிற இடத்துல நீங்க பார்க்கலாம். பட்டர் மில்க்க நீங்க அந்த கடையும்போது, சர்னிங் பண்ணும்போது, லைட்டரான பட்டர் பார்ட்டிகிள்ஸ் தான் அப்படியே மேல அப்படியே ஃப்ளோட் ஆகி வந்துரும். அதனால நம்ம அத மட்டும் அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க.
சரியா? லைட்டர் சப்ஸ்டன்ஸ நம்ம ஹெவியர் லிக்விட்லேருந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கக்கூடிய மெத்தட் தான் சர்னிங் மெத்தட். ஸோ, எல்லாமே பிக்சர்ஸ் நம்ம புக்ல இருக்கு. அதனால அது நமக்கு பார்த்துக்கோங்க. ஸோ, ஹெவியரான அந்த இதெல்லாம் கீழ தங்கிரும். லைட்டரானதெல்லாம் மேல வந்துரும். அந்த பட்டர் மில்க்லேருந்து அந்த பட்டர எடுத்துருவாங்க. ஓகேவா? ரைட். இது சர்னிங் மெத்தட். ஓகே. ஸோ, அ அதுக்கப்புறம் செடிமென்டேஷன் சொல்லலாம். செடிமென்டேஷன் மெத்தட பார்த்தோமா? செடிமென்டேஷன். செடிமென்டேஷன்னா படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. படிய வைத்தல், படிய வைக்கிறது. நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். ஒரு ஹெவியரா இன்சால்யுபிள் பார்ட்டிகிள் லிக்விட்ல இருக்கும். அத வந்து பிரிச்செடுக்க டியூ டூ கிராவிட்டி புவியீர்ப்பு விசை மூலமா அது என்ன ஆகும்னா, கீழ போய் தங்கிரும். ஸோ அந்த மாரில நம்ம வந்து பிரிச்செடுக்கிறதுக்கு செடிமென்டேஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க வந்து லைக் சாண்ட், வாட்டர் யூஸ் பண்றீங்க. சரியா? சாண்ட், வாட்டர். கொஞ்ச நேரம் கழிச்சு இத மிக்ஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா, அந்த சாண்ட் கீழ போய் உட்கார்ந்துரும். கரெக்ட்டா? இந்த சாண்ட் கீழ போய் உட்கார்ந்துரும். செட்டில் அட் த பாட்டம். அப்ப அந்த செட்டில்ல இருக்கக்கூடிய அந்த சாண்ட், அந்த மணல் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மணல் பேர் தான் செடிமெண்ட். நம்ம அந்த தண்ணிய தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். மணல் தனியா பிரிச்சுக்கலாம். இதுக்கு தான் செடிமெண்டேஷன் இருக்கு. இது நம்ம ஒரு இதையும் பார்க்க போறோம். சரியா? ஒரு சிமுலேஷன் பார்க்க போறோம். டீகண்டேஷன் அடுத்த ப்ராசஸ். டீகண்டேஷன் அப்படின்னா, தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னு பேரு. தெளிய வைத்து இருத்தல். என்னன்னா, இங்க இந்த ப்ராசஸ் தான். அந்த ஹெவியான சாண்ட் கீழ செட்டில் ஆயிட்டா, அது தண்ணி மட்டும் தனியா இருக்கா? அந்த தண்ணியும், இதையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது தான் டீகண்டேஷன். ஸோ அது வந்து செடிமெண்டேஷன்னா அந்த சாண்ட் கீழ தங்கிறது. அந்த ப்ராசஸ். அப்ப ஹெவியர் பார்ட்டிகிள் செட்டில் ஆன பிறகு, நம்ம அந்த தண்ணிய மட்டும் கிளியரான இருக்கிற லிக்விட மட்டும் அப்படியே எந்தவித டிஸ்டர்ப் இல்லாம, அந்த கிளியர் வாட்டர் மட்டும் நான் செப்பரேட் பண்றக்கூடியது தான் டீகண்டேஷன். சரியா? அந்த செடிமெண்ட்ட டிஸ்டர்ப் பண்ணாம, கீழ வீழ்படியா இருக்கு. அத டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணக்கூடியது தான் டீகண்டேஷன். ஸோ இந்த மாரி சாண்ட் பிளஸ் வாட்டர் மிக்ஸ்சர்ல இருந்து வாட்டர தனியா எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட நம்ம யூஸ் பண்ணலாம். இது போக மேக்னடிக் செப்பரேஷன் இருக்கு. மேக்னடிக் செப்பரேஷன்னா உங்களுக்கே தெரியும். காந்தத்தால அந்த காந்தத்துல ஒட்டக்கூடிய பொருட்கள அந்த குப்பையில நெறைய குப்பையில காந்தத்துல ஒட்டக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கும். இரும்பு பொருட்கள்லாம் இருக்கும். அத வச்சீங்கன்னா, அந்த காந்த வந்து அது ஈர்த்துக்கிடும். உடனே அந்த 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 பொருள மட்டும் நம்ம எடுத்துறலாம். சரியா? ஸோ அயான் ஃபில்லிங்ஸ் இருக்கு. சாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அ சாண்ட் பிளஸ் அயான் ஃபில்லிங்ஸ் இருக்கும்போது, மணலும், இரும்பு துகள்களும் இருக்கும்போது, ஆனா மேக்னட்ட கொண்டு போனா என்ன நடக்கும்? உங்களுக்கே தெரியும். சாண்ட் ஃபில்லிங்ஸ் வந்து அட்ராக்ட் ஆயிரும். இரும்பு துகள்கள் அட்ராக்ட் ஆயிரும். மணல் மட்டும் தனியா எடுத்துறலாம். சரியா? இதெல்லாம் இந்த மெத்தட். ஸோ இதெல்லாம் கிளியர் ஆயிட்டா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஸோ சிமுலேஷன் பார்க்கலாம். சிமுலேஷன் பார்த்துட்டு நம்ம ஒன் வேர்டுக்கு போலாம். ஓகே. ரைட். இப்ப நான் ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். ஸோ நான் அங்க சொன்னோம்ல, ஒரு கிளீனிங்கா இருக்கக்கூடிய அதாவது நம்ம வந்து மட் வாட்டர் அப்படின்னு இருக்கு. அந்த சேற்று நீர் மாரி இருக்குல்ல, அத பிரிச்சு எடுக்க போறோம். நல்ல தண்ணியாவும், அந்த சேற்றும் தனியா பிரிச்சு எடுக்க போறோம். அதுக்கு இந்த மாரி மஸ்லின் கிளாத்ன்னு போட்டிருக்காங்களா, இத எடுத்து இந்த பீக்கர்ல வைக்கிறோம். இப்படி வச்சுக்கிறோம். சாதாரண கிளாத் இல்ல, மஸ்லின் கிளாத்து. அதுக்கப்புறம் இந்த மட்டி வாட்டர எடுக்கிறோம். கலங்குன நீர் இருக்கா, இத வந்து எடுத்து வைக்கிறோம் பாருங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து அப்படியே பாருங்க. சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டி ஆஃப் மட்டி வாட்டர் ஆர் செப்பரேட் பை ஃபில்ட்ரேஷன். அந்த அந்த மஸ்லின் கிளாத்ல அந்த மணல்லாம் வந்துட்டு பாருங்க. மேக்ஸிமம். அந்த நீர் மட்டும் அந்த கலர்ல இருக்கு. இதையும் இன்னும் பிரிச்சு எடுக்கணும். வந்துட்டு பார்த்தீங்களா? ரைட்டா? இப்ப நெக்ஸ்ட் குடுக்கலாம். நெக்ஸ்ட் குடுத்தோனே, இந்த அந்த கல்லு மாரி இருக்குல்ல, இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி கட்டி இப்படி தொங்க வச்சிருப்பாங்க. இத எடுத்து இத கலக்குவாங்க. நல்லா கலக்குவாங்க. கொஞ்சம் நேரம் ஆகணும். கொஞ்சம் நேரம் ஆனோனே அதோட டிரான்ஸ்பரன்சி பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் தெளியும் பாருங்க. ரைட்டா? தெளிஞ்சு போச்சா? இப்போ இதுக்கப்புறம் இந்த கிளாத் எடுத்து இதில போட்டு, இப்ப இந்த தண்ணிய திருப்பியும் ஊத்துறோம். ஏன்னா இன்னும் டஸ்ட் இருக்கு. அப்படிதானே? இருக்கு. ஸோ அந்த கிளாத்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அந்த டஸ்ட்டும் ஆ ஏன்னா லேசா அங்க இருந்த டஸ்ட்டும் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இங்க வாட்டர் நல்லா பியூரா கிடைச்சிருச்சு. அப்படிதானே? ஓகே.
இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுக்கலாம். இப்ப இந்த வாட்டரையும் நம்ம இது கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இத எடுத்து இங்க வச்சுக்கிட்டு, இந்த பர்னர் இது பேர் தான் பர்னர். இத வந்து ஆன் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற கிருமியெல்லாம் அழிக்கிறதுக்காண்டி இது பண்ணுவாங்க. கிளீன் பண்ணிட்டாங்களா? ஆஃப் பண்ணிருமா? ஆஃப் பண்ணிட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துணிய எடுத்து இதே மாரி போட்டு, இத வந்து ஊத்துவாங்க. நல்லா கரெக்ட்டா ஒரு பொசிஷன்ல வச்சு. ஓகேவா? இதுதான் உங்களோட கிளீன் வாட்டர். அப்ப இப்படி இருந்த ஒரு வாட்டர நீங்க எப்படி மாத்திருக்கீங்க பார்த்தீங்களா? ஒரு மட்டி வாட்டரா இருந்தது. ஒரு கலங்கின சேற்று நீரா இருந்தத நீங்க அழகா மாத்திருக்கீங்க. புரிஞ்சுதா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்? ஓகேவா? ரைட்ப்பா. ரைட். சூப்பர். ஸோ நம்ம இப்ப 1 டெஸ்ட் போலாம். நான் கொஸ்டின ஷேர் பண்றேன். ப்ளீஸ் வெயிட். ஒரே நிமிஷம். கொஸ்டின் ஷேர் ஆயிட்டா? எஸ். இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன். எஸ். ஸோ டைம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு 45, 40, 50 செகண்ட்ஸ் தான். எம்சிக்யூ டெஸ்ட் நம்பர் 3 இன்னைக்கு. டேட்ட போட்டுக்கோங்க. 23/8/2025. சாப்டர் போன சாப்டர் மேட்டர் அரவுண்ட் அஸ் சாரி இந்த சாப்டர் மேட்டர் அரவுண்ட் அஸ் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ்? இடத்தை அடைத்துக் கொள்ளும் மற்றும் நிறை உள்ளது எது? ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. ஆன்சர் வித் ஆப்ஷனோட எழுதணும். சரியா? ஆன்சர் வித் ஆப்ஷனோட எழுதணும்பா. ஓகே. இதுக்கு டைம் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2வது கொஸ்டின். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் தட் cannot be seen with a naked eye? அதாவது பருப்பொருளுடைய மிகச்சிறிய துகள் ஒண்ணு இருக்கு. அத நம்மளால கண்ணால பார்க்க முடியாதுன்னா அது எது? மூலக்கூறா, ஆட்டமா, மாலிகுலா, எலக்ட்ரானா, புரோட்டானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாப்பா? எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகேப்பா. குட். 3வது கொஸ்டின் போலாமா? இதான் 3வது கொஸ்டின். இன் விச் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் டு பார்ட்டிகல்ஸ் ஹேவ் த மோஸ்ட் ஸ்பேஸ் பிட்வீன் தம்? எந்த பருப்பொருளுடைய நிலையில் துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உள்ளது? திண்மமா, திரவமா, வாயுவா, எதுவும் இல்லையா? சாலிடா, லிக்விடா, கேஸா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் எடுத்துட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க. இன் விச் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் டூ பார்ட்டிகல்ஸ் ஹேவ் த மோஸ்ட் ஸ்பேஸ்? துகளுக்கு இடையே இடைவெளி எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாப்பா? குட். ஓகே. 4th கொஸ்டின் போலாம். விச் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் கேன் பி கம்ப்ரஸ்டு த மோஸ்ட்? எந்த பருப்பொருளுடைய நிலை அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும்? நான் இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டிலாம் செஞ்சு காமிச்சேன். பட் அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். சொன்ன ஆன்சர் நீங்க தான் யோசிக்கணும். நீங்க யோசிக்கக்காண்டி தான் நான் அதெல்லாம் சொல்றேன். ஒரு ஆக்டிவிட்டிலாம் செஞ்சு காமிச்சேன் நம்ம கிளாஸ்ல. லிக்விடா, கேஸா, எல்லாமேவா, சமமா, எது அழுத்தத்துக்கு உட்படும் சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாப்பா? ஓகே. 5வது கொஸ்டின் போலாம். வாட் இஸ் எ பியூர் சப்ஸ்டன்ஸ் மேட் ஆஃப்? அதாவது தூய பொருள் எவற்றால் ஆனது? வெவ்வேறு வகை துகள்களா? ஒரே வகை துகள்களா? கலந்த துகள்களா? துகள்களே இல்லையா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. வாட் இஸ் எ மாலிகுல்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மூலக்கூறு என்றால் என்ன? அணுவா? 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட அணுக்களோட சேர்க்கையா? ஒரு தனிமமா? சேர்மங்களின் கலவையா? மிக்ஸ்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், சிங்கிள் எலிமெண்ட், சிங்கிள் ஆட்டம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. 7th கொஸ்டின். வாட் ஹேப்பன்ஸ் டூ த வால்யூம் ஆஃப் த லிக்விட் வென் poured into a different container? வெவ்வேறு கலனில ஒரு திரவத்த ஊத்துறாங்க. இப்போ திரவத்தோட பருமன் எப்படி இருக்கும்? அதிகரிக்குமா? வால்யூம் இன்கிரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுமா? சமமா தான் இருக்குமா? அதாவது மாறாம இருக்குமா? இல்ல மறையுமா? இட் டிஸப்பியர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம் ஆன் பண்ணிட்டேன். ஓகே. ஆயிடுச்சு. இப்ப டைம் ஆயிடுச்சு. 8வது கொஸ்டின் போலாமா? வாட் ப்ராப்பர்ட்டி அலோஸ் மேட்டர் பார்ட்டிகல்ஸ் டு ஸ்ப்ரெட் அவுட் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ்? அதாவது திரவங்கள் மற்றும் வாயுக்கள்ல துகள்கள் பரவுது. அந்த பரவுவதற்கு உதவும் பண்பு எது? டைம் ஆன் பண்ணிட்டேன். கம்ப்ரஷன், டிஃப்யூஷன், விரவுதல், அழுத்தம், ஈர்ப்பு, அட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன், விரிவடைதல். ஏதோ ஒரு பண்பு தான் காரணம். ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி காரணம். என்ன ப்ராப்பர்ட்டி? இதுக்கும் நான் ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு காமிச்சேன் நம்ம கிளாஸ்ல. ஞாபகம் இருக்கா? ஓகே. டைம் ஆச்சு. இந்த கொஸ்டினுக்கும். அடுத்த கொஸ்டின் போலாம். 9வது கொஸ்டின். டைம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விச் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஹாஸ் எ டெஃபினைட் ஷேப் அண்ட் வால்யூம்? எந்த பருப்பொருளோட நிலை குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது? திண்மமா? லிக் சாலிடா? லிக்விடா? கேஸா? வாயுவா? திரவமா? பிளாஸ்மா? இந்த பிளாஸ்மாங்கிறதும் ஒரு 4த் ஸ்டேட் அப்படிதானே? 3 ஸ்டேட்டுக்கு அப்புறம் 4த் ஸ்டேட். பருப்பொருளுடைய ஒரு 4வது நிலை. எது வந்து குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது? வால்யூம், ஷேப் கொண்டது. ஓகே. டைம் ஆச்சு. நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். லாஸ்ட் கொஸ்டின். விச் மெத்தட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் செப்பரேட்டிங் எ மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் வாட்டர்? ரொம்ப ஈஸியா சொல்லிருவீங்க. மணல் மற்றும் நீர் கலவையை பிரிப்பதற்கு மிகவும் பொருத்தமான முறை எது? ஆவியாக்கல், எவாப்பரேஷன், வடிகட்டுதல், ஃபில்ட்ரேஷன், டிஸ்டிலேஷன், காய்ச்சி வடித்தல், மேக்னீசியம், காந்தவியல். காந்தத்த வச்சு பிரிக்கிறதா? இல்லமா வடிகட்டுறதா? காய்ச்சி வடித்தலா? ஆவியாக்குதலா? மணல் மற்றும் நீர் இருந்ததுன்னா பிரிக்கிறதுக்கு. டைம் ஆன் பண்ணியாச்சு. ஒரு 40 to 45 செகண்ட்ஸ். ம்.
இந்த 10 கொஸ்டின் எதுவும் டவுட் இருக்கா? திருப்பி சொல்லணும்னா சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் மெதுவா தான் திருப்பியிருக்கேன். ரொம்ப ஸ்பீடா போல. அண்ட் டாபிக்ல நம்ம பார்த்தத ஞாபகம் வச்சுக்கோங்க. கலவைகள பத்தி சொல்லியிருந்தேன். கலவைகள பிரித்தல் மெத்தட்ல சொல்லியிருந்தேன். செடிமெண்டேஷன், டீகன்டேஷன், படிய வைத்து இருத்தல், தெளிய வைத்து இருத்தல், படிய வைத்தல், அப்புறம் தூற்றுதல் அப்படிங்கிற அந்த இத பார்த்தோம். கதிர் எடுத்தல், த்ரஷிங் பார்த்தோம். வினோயிங் பார்த்தோம். அப்படிதானே? இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம். வீட்ல போய் ரீகால் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ் நிறைவு செய்றேன். வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்! நன்றி, வணக்கம்.